Hi guys, welcome to another brand new video of Shwe. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா we are going to do a series of episodes called Shwe Talks. Basically இந்த சீரீஸ்ல எபிசோடுக்கு ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்ல என்னோட தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு எதை பற்றினா ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் கெரியர்ஸ் இன் லைஃப். சின்ன வயசுல இருந்து நமக்கு அதாகணும் இதாகணும்னு எக்கச்சக்க கனவுகள் இருந்திருக்கும். ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு +1 +2 போகும்போது மோஸ்ட்லி எல்லாருமே பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ் இது மூணுல ஏதோ ஒரு குரூப்பை தான் சூஸ் பண்ணுவோம். இது 3 குரூப்பை சூஸ் பண்ணா அடுத்து என்ன, எல்லாரும் ஸ்டாண்டர்டா என்ன வேலை பார்க்குறாங்களோ அதே வேலையை தான் நம்மளும் பார்ப்போம். ஸோ ரொம்ப கம்மி பேர் தான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படிங்கறத ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. ஆனா நான் அப்ப சொன்ன மாதிரி 90% ஆஃப் த பேருக்கு என்ன எல்லாரும் பண்ற ஸ்டாண்டர்டான விஷயத்த தான் நம்மளும் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸ்போஷரே இல்லை. அந்த வயசுல நமக்கு என்ன வேணுங்கிறதே நமக்கு கரெக்டா தெரியாது. ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம மோஸ்ட்லி இந்த ஐடி கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு டீ குடிக்க போகும்போது அந்த மாதிரி டைம்ல மச்சான் நம்ம அது பண்றோம்டா, மச்சான் நம்ம இது பண்றோம்டா அப்படின்னு எக்கச்சக்க கனவுகள் இருக்கும். ஆனா பல பேருக்கும் அதை ட்ரை பண்றதுக்கான லக்ஸுரி கிடையாது. ஒரு சிலருக்கு தான் அந்த லக்ஸுரி கிடைக்குது. அந்த லக்ஸுரி கிடைச்ச ஒன் ஆஃப் த மெம்பர் தான் நானும். அதனாலதான் இன்னைக்கு நீங்க என்ன கண்டென்ட் கிரியேட்டரா பாக்குறீங்க. ஆனா கண்டென்ட் கிரியேஷன் முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு பாருங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ட்ரை பண்ணணும், க்ளோத்ஸ் டிசைன் பண்ணணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏன் பிளே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல ட்ரை பண்ண முடியாது இல்ல. இது எல்லாத்துக்கும் பேஸா ஏதோ ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும்ல. அப்படி இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் எதுன்னு பார்த்தா பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் கிரியேட்டிவ் திங்கிங்கும். ஸோ கண்டென்ட் கிரியேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தான் நான் இதை ட்ரை பண்ணேன். ஸோ இதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எல்லாருக்கும் நிறைய ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால ஸ்டார்ட் தட் ஒன் திங் யூ வாண்ட் டு டூ ஆல்வேஸ் இப்போவே. ஏன்னா பல பேர் எப்படின்னா, இப்ப நான் கூட ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே கண்டென்ட் கிரியேஷன் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ஐடி வேலை பிடிக்காதனால நான் ரொம்ப சோம்பேறியா தான் இருப்பேன். ஐடி வேலையை முடிச்சுட்டு அந்த டயர்ட்ல படுத்துருவேன். என்னால அது முடியாது, என்னால இது முடியாது அப்படின்னு ரீசன்ஸ் எனக்கு நானே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு நீங்களே ரீசன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. மணிங்கிறது வேணா நம்ம கையில இல்லாம இருக்கலாம். ஆனா டைமுங்கிறது இப்போ இருக்கு. நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது அதுவும் இல்லாம போயிடலாம். அண்ட் வி மைட் ரெக்ரெட் அந்த ஒன் திங்க நம்ம பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு. So start doing that now. அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல நம்ம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட மைண்ட் செட்னா, கஷ்டமே படக்கூடாது, ஆனா நம்ம கிட்ட எல்லாமே சேரணும், அதுவும் சீக்கிரமா சேரணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ஆனா அப்படி நடக்கவே நடக்காது. ஆனா என்னைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்ம கிட்ட லேட் ஆனாலும் நம்ம கிட்ட வர வேண்டியது சேரும். அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே நான் தான். ஆக்சுவலா காலேஜ் படிக்கும் போது நான் குட் ஸ்டூடெண்ட், ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லல. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். என் இன்டர்வியூக்கு கூட அவ்வளோ விழுந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஈவன் தோ எனக்கு அது வேணுமான்னு அப்ப தெரியல. பட் ஆனா ஒரு வேலை வேணும் அப்போ. ஏன்னா அப்போ கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால வேலை கண்டிப்பா வேணும். அதனால அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். என்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு வேலையே கிடைக்கல. ஐ காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னடா நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கே வேலை கிடைக்கல அப்படின்னு. ஆனா என்னை சுத்தி இருக்க எல்லாரும் அப்ப சொன்ன விஷயம், நீ பண்ற ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா உனக்கு பலன் கிடைக்கும், நீ ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆக அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அதுல சுத்தமா எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நான் தான் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன்ல. அதனால எனக்கு அதுக்குள்ள நம்பிக்கை இல்லை. ஆனா லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஆனா அது ரொம்ப கம்மி எல்பிஏ. அப்ப கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட நமக்கு இவ்வளவுதான் கிடைச்சிச்சா, சரி ஓகே இதுவுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த வேலையை அக்செப்ட் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு ட்விஸ்டே. நான் அந்த வேலைக்கு ஆஃபர் லெட்டர் சைன் பண்ண அதே நாள் எனக்கு இன்னொரு பெரிய கம்பெனில இருந்து இன்டர்வியூ கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதுலலாம் நான் செலக்ட் ஆகனா அப்படின்னு நான் நினைச்ச அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண பார்த்தா அந்த ஆஃபர் தான் என்கிட்ட சேர்ந்துச்சு. அப்பதான் தெரியும் ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா பலன் இருக்கு அப்படின்னு. என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும்னு இருந்தாலும் இது எல்லாத்தோட கோர் ஸ்ட்ரென்த் ஒன்னா தான் இருக்கும். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுல ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போடுங்க. பேசிக்ஸை நல்லா கத்துக்கோங்க. ஏன்னா ஃபவுண்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அதுல பயம் இருக்கும், லைக் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். கண்டிப்பா இதை கைவிற்றலாம் நிறைய பாயிண்ட்ல தோணும். ஆனா நம்ம கைவிற்றவே கூடாது. தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்துல. ஒருத்தங்க ஸ்டார்டே பண்ண மாட்டாங்க, ஸ்டார்ட் பண்றதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. செகண்ட் டைப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா பாதியிலேயே கைவிட்டுருவாங்க. ரொம்ப ஃபியூ பர்சன்ட், லைக் 0.1% தான் அந்த ஸ்டார்ட் பண்ணதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சக்சீட் ஆவாங்க. அப்படி சக்சீட் ஆன பீப்புளை தான் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன்
இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் பாக்குறோம். சோ நாளைக்கு நம்ம கூட மைட் பி அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சனா மாறலாம். ஒர்க் ஆல்வேஸ் பேஸ் ஆஃப். என்னோட லைஃப்ல இருந்து கூட நீங்க அதை எடுத்துக்கலாம். இன்டர்வியூக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண ஒரு பொண்ணுக்கு அவன் நினைச்சதை விட பெரிய கம்பெனி எப்படி கிடைச்சிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா இன்னொரு 1 monthல உங்களுக்கு அதுக்கான பலன் தெரியாம இருக்கலாம், 2 monthsல தெரியாம இருக்கலாம். ஆனா 5 years down the lane கண்டிப்பா நீங்க உங்களை பத்தியே ப்ரௌடா ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு பலன் கண்டிப்பா இருக்கும். நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் மீம்ஸ்ல தான் பார்ப்போமே, ஒரு கடவுள் நிப்பாரு, ஒரு குட்டி குழந்தை நிற்கும், கடவுள் ஒரு குட்டி பொம்மையும் பெரிய பொம்மையும் பின்னாடி மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த குழந்தை சின்ன பொம்மைக்கு ஆசைப்படும், ஆனா கடவுள் அதுக்கு பெரிய பொம்மையே வச்சிருந்திருப்பாரு. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாரும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு குட்டி பொம்மைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தா கன்ஃபார்ம் நமக்கு நம்ம எதிர்பாராததை விட பெருசா கடவுள் நமக்கு கையில கொடுப்பாரு அந்த பெரிய பொம்மைய. ரெண்டாவது, நம்ம ஏன் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாம இருப்போம்னா, we are constantly worrying நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோமோ, நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் எது நம்ம நினைக்கிறோமோ அது உண்மை கிடையாது. நம்மளை சுத்தி இருக்க 4 பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாதான் நம்ம குட், நம்மளை சுத்தி இருக்க 4 பேர் நம்மளை அழகுன்னு சொன்னாதான் நம்ம அழகு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. நம்மளை பத்தி நமக்கு தான் தெரியும், நம்மளோட செல்ஃப் வொர்த் என்னன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் வாட் others think of yourself. First you think of yourself that you are great. அது 2வது பாயிண்ட். 3வது, நீங்க பல பேர் நம்ம லேசினே தெரியாம லேசியா இருந்துகிட்டு இருக்கோம். we always blame on something. இதனாலதான் நான் அந்த விஷயத்த பண்ணல, இதனாலதான் நான் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு. ஆனா நம்ம பேசிக்கலி லேசியா இருக்கோம். நம்ம ஏன் பேசிக்கலி லேசியா இருப்போம் அப்படின்னா, நமக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணும்போது அதுல ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, ஒரு கோல் இருக்காது. அது எதுவுமே இல்லைன்னா நம்ம எப்படி ஒரு மோட்டிவேட்டடா அந்த விஷயத்த பண்ணுவோம். ஸோ அதனாலதான் நான் சொன்ன மாதிரி do what excites you the most, what you love the most. அப்ப அதுல கன்ஃபார்ம் உங்களுக்கா ஒரு எஃபர்ட் போடணும்னு இருக்கும். வேலை செய்யறது எப்போதுமே கஷ்டம் தான், பட் ஆனா அந்த வேலை பிடிச்ச வேலையா இருந்தா அதுல இருக்க கஷ்டம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ டூ வாட் யூ லவ். 4வது பாயிண்ட், ஒரு விஷயத்த பல பேர் இங்க ஏன் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாம இருக்கும் அப்படின்னா நம்ம பெர்ஃபெக்டா பண்ற விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துக்கோங்களேன், கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னா கன்ஃபார்ம் நான் எடிட்டிங் கத்துக்கணும், எடிட்டிங் கத்துக்கிட்டு பெர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட் வீடியோவே பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அளவுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பல பேர் நினைப்போம். பட் ஆனா அது உண்மை கிடையாது. பை த ப்ராசஸ்ல தான் ஒரு பெர்ஃபெக்ஷன் வரும். அதுக்குன்னு சும்மா அப்படியே ரேண்டமா எதுவும் பண்ண சொல்லல. நான் அப்ப சொன்ன மாதிரி பேசிக்ஸ நல்லபடியா கத்துக்கிட்டு ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள காலடி எடுத்து வச்சாதான் நமக்கு அதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியும். அதை பொறுத்து நம்ம கத்துக்கிட்டாதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு லேர்னிங்கா அது இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட அவுட்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். 2வது, ஸ்டாப் வரிங் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் யோர் செல்ஃப். மற்றவங்க என்ன உங்களை பத்தி யோசிப்பாங்கிறத விட்டுருங்க. 3வது, ஸ்டாப் பீயிங் லேசி. சிச்சுவேஷன்ஸை பிளேம் பண்ணிட்டு இல்லை மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டு இதனாலதான் நான் அது பண்ணல, அதனாலதான் நான் இது பண்ணல அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. 4வது, ஒரு விஷயத்த 100% பெர்ஃபெக்டா பண்ணா மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டார்ட் சம்வேர். அப்படியே பை த ப்ராசஸ்ல அதை கத்துக்கலாம். எல்லாரோட மனநிலைமை இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். சொல்றதெல்லாம் ஈஸி தான்மா, ஆனா செய்யறதுதான் கஷ்டம் அப்படின்னு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. சில புக்ல நான் இதெல்லாம் படிப்பேன், இல்ல சில வீடியோஸ்ல பார்ப்பேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க, ஆனா இதெல்லாம் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரே நாள்ல இது எல்லாமே ஒரே நாள்ல மாறிடுமா, நான் ஒரே நாள்ல இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. பட் ஆனா இதை கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வாழ்க்கை மாறுறதை என் கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சு. இப்ப நான் 100% இதெல்லாம் ஃபாலோ பண்றேனா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் கிடையாது. பட் ஒரு 50-60% நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ ஹவ் ஸ்டார்டட். அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் உங்க வாழ்க்கையில நடக்கிற சேஞ்சஸை உங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்ச விஷயம் என்ன, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அதை ட்ரை பண்ண போறீங்களா இல்லையான்னு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு. Tata bye bye, see you in another brand new video.